ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிறைய கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போது ட்ரெண்டிங்கான ஒரு முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்க இந்த குட்டி முறுக்கில் அந்த சட்னி அரைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்ற அந்த ஒரு சூப்பரான முறுக்கு, ட்ரெண்டிங் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்த்துடலாம். ஒரு 10 பேரிச்சம்பழம் அளவுக்கு நல்ல பெரிய பேரிச்சம்பழம் இது, அதனால அந்த உள்ள இருக்க சீட்லாம் எடுத்துட்டு 10 பேரிச்சம்பழம் அளவுக்கு எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சின்னதாக இருந்தால் இன்னொரு 5 வந்து கூட சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள், நீங்கள் காஷ்மீரி மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க, இல்லை நார்மல் வெறும் மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்குங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் எலுமிச்சப்பழம் இருந்தால் எலுமிச்சப்பழம் சேர்த்துங்க. எலுமிச்சப்பழம் இல்லைன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்குங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சால்ட், உப்பு இதை சேர்த்துக்கலாம். இது தண்ணி சேர்த்து நல்லா ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சி கொண்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நல்ல புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்குது நம்மளோட பேரிச்சம்பழ சட்னி. இது நம்ம இட்லி தோசை கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஸ்வீட் டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம எடுத்து இந்த முறுக்கில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இந்த சட்னி எல்லாத்தையுமே எடுத்து இந்த முறுக்கில் சேர்த்துட்டு எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் இருக்க எல்லாத்தையும் சேர்த்துட்டாச்சு. நல்லா சூப்பரான நம்மளோட ட்ரெண்டிங் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த முறுக்கோட அந்த கிறிஸ்பினஸும் அதுக்கப்புறம் அந்த புளிப்பு, காரம் எல்லாத்தோடைய டேஸ்ட்டும் சேர்த்து ஊற வச்சாலும் அந்த முறுக்கு நமக்கு ஊற மாட்டேங்குது. இதில் நல்லா டேஸ்டியாக சூப்பராக கிடச்சிருக்கு. நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்ல எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.